Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna concept paathirundom appadina nested list eppadi nama flatten பண்றது அதுக்கு என்னெல்லாம் various methods இருக்கு அதுக்கு நாம எப்படி நம்ம பைத்தான்ல கோட் பண்ணனும் அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கறத தான் நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைலா பாத்துறணும் சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி ஒரு பிரமிட நாம வந்துட்டு பைத்தான் கோட் யூஸ் பண்ணி பில்ட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம் ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோகிராமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிரமிட் ஷேப்னா என்னங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கலாம் so that நம்மளோட ப்ரோகிராமை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் சோ பிரமிட் ஷேப் அப்படினா ஒண்ணுமே இல்ல நம்ம யூசுவல் பிரமிட் இருக்கும் இல்லையா அது எந்த ஷேப்ல இருக்கோ அதுதான் வந்து பிரமிட் ஷேப்னு சொல்வாங்க அதாவது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வந்துட்டு ஒரு ஷேப் வந்து இருக்கும் சோ இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருந்தது அப்படினா இத தான் வந்துட்டு பிரமிட் ஷேப் அப்படினு சொல்லுவாங்க சோ இப்போ இந்த பிரமிட் ஷேப்ல நாம ஒரு பேட்டர்னை நாம வந்து பைத்தான் கோட்ல நாம வந்து பிரிண்ட் பண்ண போறோம் சோ எந்த மாதிரி பேட்டர்ன் அப்படினா இந்த மாதிரி சோ இப்போ இந்த பேட்டர்னை நாம வந்து நம்மளோட அவுட்புட்டா நாம வந்து எடுத்துட்டு வர போறோம் சோ இது வந்துட்டு பார்க்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிரமிட் ஷேப்ல இருக்கு இல்லையா சோ அதனால தான் இத வந்துட்டு பிரமிட் பேட்டர்ன் அப்படினு வந்து சொல்லுவாங்க சோ மத்தபடி இந்த வேர்டுக்கு வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங்குமே கிடையாது சோ பிரமிட் ஷேப்ல இருக்குறதுனால இது வந்துட்டு பிரமிட் பேட்டர்ன் அப்படினு சொல்லுவாங்க சோ இப்போ இந்த அவுட்புட்டை நாம வந்து எப்படி பைத்தான் கோட்ல எடுத்துட்டு வருது அப்படின்றத நாம வந்து பார்க்க போறோம் சோ இப்போ இந்த பேட்டர்னை நாம அப்படியே நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ஒரு பேப்பர்ல வரைய சொல்றோம்னு வெச்சுக்கோங்களேன் நாம வந்து எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு புரிய வைப்போம் சோ இது விஷுவலா பாக்கும்போது இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இதுல இத்தனை ஸ்டார் இருக்கணும் செகண்ட்ல இத்தனை ஸ்டார் இருக்கணும்ங்கிறது நமக்கு தெரியுது பட் ஆனா இத பார்க்காம இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் போடணும் அப்படினா நாம உங்களுக்கு எப்படி சொல்லுவோம் சோ சே ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு மெத்தட் எப்படி சொல்லுவோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் போடு செகண்ட் லைன்ல என்ன பண்ற அப்படினா ரெண்டு ஸ்டார் போடு மூணாவது லைன்ல என்ன பண்ற அப்படினா 3 ஸ்டார் போடு ஃபோர்த் லைன்ல 4 ஸ்டார் அதுக்கு அப்புறமேட்டு ஃபிஃப்த் லைன்ல வந்துட்டு 5 ஸ்டார் வந்து போடு அப்படினா நாம வந்து சொல்லுவோம் சோ இப்போ இப்படி இருக்க பேட்டர்னை நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும் அப்படினா நாம வந்துட்டு இப்படி சொன்னோம் அப்படினா நமக்கு இதே மாதிரி பேட்டர்ன்ல அவுட்புட் வந்து வந்துரும் சோ இந்த இடத்துல பிரைமரியா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படினா நம்ம ஃப்ரெண்டுக்கு நாம இத எப்படி கன்வே பண்ணோம் சோ எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸ்ல ஸ்டார் பிரிண்ட் ஆகணும்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் சோ இப்போ இந்த இடத்துல எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்க சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ இது தேர்ட் ரோ இது ஃபோர்த் ரோ இது வந்துட்டு ஃபிஃப்த் ரோ சோ இது வந்துட்டு 1 இது 2 இது 3 இது 4 இது வந்து 5 சோ சேம் அதே மாதிரி இப்போ காலம்ஸும் எத்தனை இருக்குன்னு பாருங்க சோ இது வந்துட்டு காலம் இப்படி இருக்குது வந்து காலம் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் காலம் இது வந்துட்டு செகண்ட் காலம் இது வந்துட்டு தேர்ட் காலம் இது வந்து ஃபோர்த் காலம் இது வந்து ஃபிஃப்த் காலம் சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எத்தனை இருக்கு அப்படினா 5 ரோஸ் இருக்கு அதே மாதிரி 5 காலம்ஸ் இருக்கு சோ இப்போ இந்த 5 ரோஸ் and 5 காலம்ஸ் வெச்சு தான் நாம வந்து பைத்தான் கிட்ட நாம வந்து சொல்ல போறோம் எனக்கு வந்து இந்த ரோ இந்த காலம்ல இத்தனை ஸ்டார் பிரிண்ட் பண்ணுங்கறத நாம வந்து பைத்தான் கோட்ல எப்படி சொல்றதுங்கறது பார்க்கலாம் ஓகே என்னோட கோட் வந்து நான் டைப் பண்ணிட்டேன் இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்றேன் சோ இப்போ ரன் பண்ணனா எனக்கு என்ன கேக்குது அப்படினா நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படினு கேக்குது நான் இந்த இடத்துல 5 ரோஸ் கொடுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல இன்புட் நான் வந்து 5 கொடுத்துட்டு நான் வந்து என்டர் தரேன் சோ என்டர் தந்தனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல நான் என்ன அவுட்புட் வந்து போட்டுக்கறனோ அதே மாதிரி எனக்கு அவுட்புட் வந்து வந்துருச்சு அதாவது நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரியே நம்ம அவுட்புட் வந்துருச்சு சோ இப்போ இந்த கோட் யூஸ் பண்ணி இந்த அவுட்புட் நாம எப்படி எடுத்துட்டு வந்தோம்ங்கறத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன பண்றோம் அப்படினா ரோஸ் அப்படினு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படினா int of input of மெத்தட் யூஸ் பண்ணி enter number of rows நாம வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா நாம வந்து வாங்குறோம் சோ இந்த லைன் எதுக்காக பண்றோம் அப்படினா சோ டோட்டலா எத்தனை லைன் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதானே அத்தனை லைன்ல ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணனும் அப்படினு நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிட்ட சொல்ல முடியும் சோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரோஸ் அப்படினு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எத்தனை ரோஸ்ங்கறத வாங்குறோம் சோ இந்த இடத்துல 5 ரோஸ் இருக்கு இல்லையா இந்த 5 தான் நாம வந்து இந்த இடத்துல கொடுத்துறோம் சோ இப்போ ரோஸ்ல என்ன நம்பர் இருக்கும் அப்படினா ரோஸ்ல வந்துட்டு 5ங்கற நம்பர் தான் இருக்கும் சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படினா for loop ஒன்னு யூஸ் பண்றோம் சோ for I in range 1, rows அப்படி நான் வந்து கொடுத்திருக்கேன் சோ 1, rows அப்படினா அது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்ங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சோ 1 அதுக்கு அப்புறமேட்டு rows plus 1 ன்னு கொடுத்திருக்கேனா சோ அப்ப ரேஞ்ச்ல எப்படி இருக்கும் அப்படினா 1 ரோஸ்ல என்ன இருக்கு அப்படினா 5 சோ 5 plus 1 6 ன்னு இருக்கும் சோ இதுக்கு வந்துட்டு நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்தேன் அப்படினா எனக்கு எப்படி இருக்கும் அப்படினா 1 2 3 4 5 இதுதான் என்னோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சோ இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா சோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டுருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்க ரெஃபர் பண்ணுங்க ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கே நம்ம ஒரு செப்பரேட்டா வீடியோ போட்டு அத நம்ம ரொம்பவே டீடைலா சொல்லியிருக்கோம்
ஸோ இந்த இடத்துல நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் ஜே இன் ரேஞ்ச் கொடுத்துட்டு 1, i+1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 1, i+1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 1. ஸோ ஐ வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு இந்த இடத்துல ஐ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐ வந்து இந்த 1 தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1+1 பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 வரும். ஸோ இதுக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து வேல்யூ வந்து 1 தான் வரும். ஸோ இது வந்துட்டு ஐக்கான ரேஞ்சு, இது வந்துட்டு ஜேக்கான ரேஞ்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம், எதுக்காக ஐ ஜே அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்காங்க, எப்பயும் ஒரு ஃபார் லூப் தானே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது ஒரு லைனில் 1 ஸ்டார், 2 லைனில் 2 ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். பட் ஆனால் பைத்தானில் சொல்லும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்துட்டு இந்த கான்செப்டில் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஐங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா ரோஸை டினோட் பண்ணும், ஜே எதை டினோட் பண்ணும் அப்படின்னா காலமை டினோட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த ரோ எந்த காலம் அப்படின்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். பிரிண்ட்டில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டார் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஐ வந்து எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த 1 வந்து பாயிண்ட் பண்ணுது. இந்த ஜே என்ன பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இந்த 1 வந்து பாயிண்ட் பண்ணுது. அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி நான் ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்டார் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பிரமிடில் இந்த பேட்டர்னில் பாருங்கள், இது நார்மலாக நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டாருக்கான பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ ரோவும் 1 காலமும் 1, அதில் இந்த ஒரு ஸ்டார் நம்ம வந்து போட சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், இது ஐங்கிறது வந்துட்டு ரோ, இந்த ஜேங்கிறது காலம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டார் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு வெறும் ஒரு டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ எப்பயுமே எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா \n தான் பை டிஃபால்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ சப்போஸ் 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டு எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். நம்மளுக்கு அடுத்த லைனுக்கு போகக்கூடாது, அங்கேயே நம்ம கர்சர் வந்து நிற்கணும். அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எண்டில் வந்துட்டு எம்டி ஸ்பேஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்றோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப இந்த ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு உள்ள இன்னர் லூப்பில் தானே இருக்குது. ஸோ ஜேவை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஏதாவது ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும். இந்த இடத்துல எலமெண்ட் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்புக்கான லைன் தான் நம்ம வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அதாவது இந்த ஃபார் லூப்புக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட்ல \n அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் இந்த ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும் இல்லை. அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும்னா \n தானே நம்ம வந்து தரணும். ஸோ அதனால இந்த இடத்துல பிரிண்ட்ல \n வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த \n ஒர்க் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கர்சர் இங்கே நின்றுட்டு இருக்கும். இங்கே நின்றுட்டு இருக்க கர்சர் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே போய் நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐட்ரேஷன் நடக்கும்போது ரோ 1 பாயிண்ட் பண்ணும், காலம் வந்து 1 பாயிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து ரோ 1, இது வந்து காலம் 1. அப்போது ரோ 1 காலம் 1 அப்படின்னா இந்த ஒரு லொக்கேஷனில் இது வந்துட்டு ஃபஸ்ட் ரோ, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு காலம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்டாரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஃபார் லூப்பை போயிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். எந்த ஃபார் லூப் அப்படின்னா இந்த ஃபார் லூப் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 1 பாயிண்ட் பண்ணாமல் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த 2 போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து இந்த ஃபார் லூப்புக்கு வரும். ஸோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1, i+1 கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஐ வந்துட்டு 2 பாயிண்ட் பண்ணுறதுனால 2 + 1 3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ரேஞ்ச் 1லேருந்து 3 அப்படின்னா அப்போ 1, 2ங்கிற வேல்யூஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போது ஐ வந்துட்டு எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா 2 பாயிண்ட் பண்ணுது, காலம் வந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணுது. ஸோ இப்போது இந்த இடத்துல எது வந்துட்டு செகண்ட் ரோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ரோ, இது வந்து ஃபஸ்ட்டு காலம். கர்சர் அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும். ஸோ பாருங்கள் கர்சர் நம்மளுக்கு முன்னாடி லூப்பில் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம். ஸோ பிரிண்ட் ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு எண்ட் வந்து டபுள் கோட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அதாவது எக்ஸாக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜேவை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதான்னு பார்த்தா ஆமாம் இப்போ வந்து 1ல் இருக்குது. ஸோ அடுத்த எலிமெண்ட்டுக்கு போயிட்டு என்ன பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா 2 வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரோ வந்துட்டு 2, காலம் வந்துட்டு 2. அப்போது ரோ 2 காலம் 2 அப்படின்னா எந்த இடம் அப்படின்னா இது வந்துட்டு ரோ வந்து 2, இது வந்து காலம் வந்து 2. இப்போது இந்த இடத்துல நம்ம கர்சர் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம எண்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டு \n கொடுக்கல. ஸோ அதனால் கர்சர் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து நின்றுட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம்.
ஸோ இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார் வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப ஃபார் லூப்பில் ரன் ஆகும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து இந்த இடத்துல ஃபெச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எலமெண்ட் எதுவுமே இல்லை. என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு அடுத்த லைன் இருக்கான்னு பார்க்கும். அடுத்த லைன் இந்த பிரிண்ட்டில் \n கொடுத்துருக்கோம். \n அப்படின்னா அடுத்த லைனுக்கு வரும். அப்போ கர்சர் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா இங்கே வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல நிற்கும் போது எது ரோ அண்ட் காலம் அப்படின்னா இது வந்துட்டு தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோவில் நம்மளுக்கு கர்சர் வந்து நிற்கும். இப்போ திரும்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஐ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ வந்து 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சா, இப்போ என்ன பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 3 போய் நம்மளுக்கு வந்து இப்போ பாயிண்ட் பண்ணும். ஸோ சேம் அதே மாதிரி அடுத்த லைனுக்கு வரும். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,i+1 கொடுத்துருக்கோம். ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 3+1 வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 3+1 வந்துட்டு 4 அப்படின்னு வரும். அப்போ கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு 1, 2, 3ங்கிற வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூவை தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு ரோ வந்து 3 காலம் வந்து 1. ஸோ ரோ வந்துட்டு 3 காலம் வந்து 1. அந்த இடத்துல தான் நம்ம கர்சர் நின்றுட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப்பும் நடந்துருச்சு, ஜேவும் இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. ஃபார் லூப் ரெண்டுமே மாடிஃபை ஆகிட்டு மாடிஃபைட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஸ்டார் எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிவிடும். எண்டு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால கர்சர் வந்துட்டு இங்கேயே தான் நிற்கும். அடுத்து வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே போயிட்டு ஃபார் வந்துட்டு ஜேயோட ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து ஃபெச் பண்ண இருக்கான்னு பார்க்கும், இருக்குது. ஸோ 2ல் போய் நிற்கும். இப்போது எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா ரோ வந்துட்டு 3 காலம் வந்துட்டு 2, அதாவது ரோ வந்துட்டு 3 காலம் வந்து 2. இந்த இடத்துல நம்ம கர்சர் போய் நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஸ்டாரை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா கர்சர் இந்த இடத்துல இருக்கும். பிகாஸ் நம்ம end is equals to empty space தான் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு போகாமல் கர்சர் வந்துட்டு இதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ திரும்ப ஃபார் போகும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபாருக்கு போகும்போது இந்த ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அடுத்து இருக்கான்னு பார்க்கும். இந்த 3 போய் நம்மளுக்கு இப்போ பாயிண்ட் பண்ணும். இப்போ நம்மளோட ரோ என்ன அப்படின்னா ரோ 3 காலம் வந்து 3. ஸோ ரோ வந்து 3 காலம் வந்துட்டு 3 நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்துட்டு 3. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்டாரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப ஃபார் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் எதுவும் இருக்காது. திரும்ப இது வந்து ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்தோடனே அடுத்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து நடக்கும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் \n கொடுத்துருக்கோம். கர்சர் வந்து இந்த இடத்துல நின்றுருக்கா, இது வந்து இப்போது இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல நிற்குது அப்படின்னா இது எத்தனாவது ரோ அப்படின்னா இது வந்துட்டு 4th ரோவாக இருக்கும். இப்போ திரும்ப வந்துட்டு அதே ப்ராசஸ் தான் நடக்கும். அதாவது ஐ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 3 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சா, இப்போது இது வந்துட்டு இந்த 4 போய் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால திரும்ப அடுத்து ஜேவை வந்து பார்க்கும். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1,i+1 சொல்லியிருக்கோம். ஸோ i+1 அப்படின்னா ஐ வந்துட்டு 4 பாயிண்ட் பண்ணுது. அப்போ 4+1 வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 5 அப்படின்னு வரும். ஸோ 1 to 5 அப்படின்னா 1, 2, 3, 4ங்கிற வேல்யூஸ் வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ சேம் அதே மாதிரி ஜே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த 1 வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ வந்து 4 காலம் வந்து 1. பாருங்கள், ரோ வந்து 4 காலம் வந்து 1. அந்த இடத்துல நம்ம கர்சர் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாரை வந்து அந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி ஸ்டாரை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஃபார் லூப்புக்கு போகும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து அதே மாதிரி 2ல் போய் நிற்கும். ஸோ இந்த 1 பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு 2ல் போய் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ வந்துட்டு 4 காலம் வந்து 2. ஸோ ரோ வந்து 4 காலம் வந்து 2. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டாரை நம்மளுக்கு திரும்ப பிரிண்ட் பண்ணும். திரும்ப லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த 2வை விட்டுட்டு 3ல் போய் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ரோ வந்து 4 காலம் வந்து 3. ஸோ ரோ வந்து 4 காலம் வந்து 3. இந்த லொக்கேஷனில் ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். அடுத்து திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்து ஃபெச் பண்ண இந்த இடத்துல எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு போய் பாயிண்ட் பண்ணும். ரோ வந்து 4 காலம் வந்து 4. இந்த இடத்துல ரோ வந்து 4, இந்த இடத்துல காலம் வந்து இந்த இடத்துல 4 இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஸ்டார் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ கீழே இந்த இடத்துல 4 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் எதுவும் இல்லாததுனால இது ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போய் பார்க்கும். \n கொடுத்துருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய கர்சர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து நிற்கும். அதாவது எந்த இடத்துல அப்படின்னா நம்மளோட 5th ரோவில் வந்து நம்மளுக்கு நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு 4 கிடையாது, ஐயோட வேல்யூ வந்து 5. ஸோ சேம் அதே மாதிரி ஜேக்குமே வேல்யூஸ் வந்துட்டு மாறும். ஸோ ஜேயில் 1,i+1 சொல்லியிருக்கோமா, ஐயில் வந்துட்டு 5 இருக்குது. ஸோ 5+1 6ம் இருக்கும். 6 அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இத்தனை வேல்யூஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரோ வந்துட்டு
5 பாயிண்ட் பண்ணுது, காலம் வந்துட்டு 1 பாயிண்ட் பண்ணுது. ஸோ 5ல ஃபர்ஸ்ட் காலம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டாரை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் இங்கே நிற்குது. திரும்ப அதே மாதிரி ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இந்த 2வை போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ ரோ வந்துட்டு 5, காலம் வந்து 2. ஸோ 5ல் 2 அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்த கர்சர் இங்கே நிற்கும். ஸோ திரும்ப அதே மாதிரி ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஜே வந்துட்டு இப்போ 3யை பாயிண்ட் பண்ணும். ரோ வந்துட்டு 5, காலம் வந்து 3. ஸோ ரோ 5, காலம் 3 அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். கர்சர் அடுத்து இங்கே நிற்கும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப இதே மாதிரி இந்த லூப் ஜே வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 3ல இருந்துட்டு நம்மளுக்கு 4ல் போய் நிற்கும். ஸோ 4 அப்படின்னா ரோ 5, காலம் 4. ரோ வந்துட்டு 5, காலம் வந்து 4. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து இந்த இடத்துல கர்சர் நிற்கும். திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 5வை போய் பாயிண்ட் பண்ணும். அதாவது 5th ரோ 5th காலம் நிற்கும். இந்த இடத்துல 5th ரோ இருக்கா. ஸோ அப்போ இந்த இடத்துல காலம் 5 அப்படின்னா இந்த லொக்கேஷனில் வரும். ஸோ இந்த லொக்கேஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஃபெச் பண்ண எலமெண்ட் எதுவும் இருக்காது. ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு இந்த பேக் என்ன இருக்கு இல்லையா, ஸோ அதை போடும். கர்சர் வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல போய் நிற்கும். அதாவது 6th ரோவில் போய் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதாவது 6th லைனில் போய் இது வந்து நிற்கும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப இந்த மெயின் ஃபார் லூப்புக்கு வரும். இந்த ஃபார் லூப்பில் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். இந்த இடத்துல ஃபெச் பண்ண நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வரதுனால நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரி இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் போட்டோம் இல்லையா, ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு அவுட்புட் வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான் இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட்டு. இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம சொல்கிறோமோ ஒரு லைனில் ஒரு ஸ்டார், 2 லைனில் 2 ஸ்டார்னு சொல்கிறோமோ, ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரோஸில் மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது வந்து கிளியராக இருக்காது. ஸோ அதனால் ரோஸையும் காலம்ஸையும் நம்ம வந்து டினோட் பண்ணி சொல்கிறோம். அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ 1 2 3 4 5 நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ ரோஸை வச்சு நம்ம வந்து காலம் சொல்கிறோம். ஸோ ரோ வந்து 1ஆக இருந்ததுன்னா காலம் வந்துட்டு 1 தான். அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ திரும்ப ரோ வந்து 2ஆக இருந்துச்சு அப்படின்னா காலமும் 2ஆக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல 2 ஸ்டார், செகண்ட் லைனில் 2 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ ரோ வந்து 3ஆக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காலமோட லிமிட்டை நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஸோ காலம் வந்து இப்போ இந்த இடத்துல 3ன்னு வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 3 ஸ்டார் வரும். ஸோ 4 அப்படின்னா காலமும் இந்த இடத்துல 4 காலம்ஸ் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ 5th ரோ அப்படின்னா இது வந்து I+1 நம்ம மாற்றுறதுனால இந்த இடத்துலையும் 5 இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு 5 ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதை வந்துட்டு நான் மேனுவலாக எழுதியிருக்கேன். பட் மற்றபடி இந்த மாதிரி தான் பிரிண்டிங் பேட்டர்ன் வந்துட்டு பைத்தானில் நடக்கும். ஸோ இந்த பிரிண்டிங் பேட்டர்ன் இது எது ஐ எது ஜேன்னு தெரியணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹியூமன் கிட்ட சொல்லுவோம். பட் கம்ப்யூட்டரில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரோஸை வந்துட்டு ஐயாவும் இந்த காலமை வந்துட்டு நாம் ஜேவாவும் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த ரோக்கு ஏற்ற மாதிரி அந்த காலம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வந்துட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கோட் மூலமாக எப்படி இந்த பிரமிட் பேட்டர்னில் ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.